பார்வதி அம்மா பேசுகிற மதுரை மீனாட்சி பேசுகிறப்பா. 2 கணக்கில் ஜமீன் உள்ள கணக்கில் எழுதி கொடுத்துருப்பான். கட்டுக்குத்தை மரக்கா வெதப்பாடு, மரக்கா வெதப்பாடு, கட்டுக்குத்தை, கட்டுக்குத்தை மரக்கா வெதப்பாடு. இப்போ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உள்ள கணக்கு எடுக்கல. இதுக்கு முன்னாடி பத்திரம் போட்டது யார்? இதுக்கு முன்னாடி பத்திரம் அதுக்கு தான் வென்ற தூக்குதார். வென்ற தூக்கி கணக்கு எடுறான் பாரு. எடுக்கலன்னு வச்சுக்கோ, ஒரு கை காலை தரிச்சிருவாங்க, அப்படியே பிச்சு எடுத்துருவாங்க. புரியுதா? அழிக்கிறதுக்கு நான் பூமியை கொடுக்கல அப்படின்ட்டார். அழிக்க அவன் பாரு சென்னையில் அவன் ஏற்கனவே மோசமானவே மட்டமானவே. சென்னையில் ஆடுதானா குடும்பமே ஏலே உனக்கு உன் கண்ணாலே உன் கண்ணுக்கு முன்னால் தப்பு செய்ய பூரா கணக்கு நீதி அரசர் கடவுள் எடுப்பாரா. உன்னை லாக் பண்ணிடுவார். சென்னை மெட்ராஸை சுத்தமாக ஆந்திரா பார்டர் அடைச்சி சென்னையெல்லாம் அடைச்சிடுவார். அடைச்சி விட்டு உன்னை உள்ளே விட்டு மந்திரி இந்திரி எல்லாம் எம்எல்ஏ உள்ளே கிடக்கிறவனை பூரா அப்படியே தரன்னு அப்படியே கழிக்க போகிறீங்களடா பாத்ரூமில், அப்படியே நின்ன இடத்துல கழிக்க விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கைலாசத்தில் நீதி அரசர் கணக்கு கொடுக்காரு. அதான் மரக்கா வெதப்பாடு, மரக்கா வெதப்பாடு எழுதியிருப்பான். அது உங்களுக்கு தெரியாதப்பா. இவ்வளோ கோர்ட்டில் எல்லாம் நடக்கிறது என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி உள்ள பத்திரத்தை எடு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு எடுக்க வேண்டாமா? பூரா மரக்கா வெதப்பாடில் என்ன செஞ்சுருக்கான்? பில்டிங்காக இறக்கி வச்சுருக்கான். என்ன காரணம்? பூரா அரசியல்வாதியை அழிக்க இறங்கிட்டான். அப்படியே அழிக்கான். இன்னும் பட்டா போட்டு பவரை போட்டுன்னு சென்னை மெட்ராஸில் விரிச்சு போட்டு ஆடுதான். ஏய் நீ நாசமாக இந்த செம்மத்தில் உன் குடும்பம் அடி வேரோட போயிருண்டா. கண்டிப்பாக போகும்டா. டைம் வரும். அந்த டயத்தை பார்ப்பாருடா. அப்படியே கீழே இறக்குவார். அப்படியே இறக்கையில் அப்படியே ஒட்டம்பு ஒட்டம்பு உன் புள்ள வாரிசு பேரம்பேத்தி இறக்கி சதுரங்கத்தை அப்படியே நச்சு எடுத்து போகும். அந்த பில்டிங்கு பூரா பில்டிங்கை போடு. இடத்த விற்கல. அந்த இடம் பூமிக்கு உயிர் கொடுத்துட்டாரா. அதுவே உன்னை நச்சு கீழே இறக்கி அப்படியே கஞ்சி ஆக்கி போடும்டா. ஒழுங்கா போடா. சென்னையில் மெட்ராஸில் கம்முன்னு போட. மந்திரி அதுக்கு மேலே விரித்து போட்டு ஆடுதார். பத்தியா ஜமீன் கணக்கு எப்படி இருக்குது? இந்த கணக்கு வரலன்னா 75 வருஷம் ஆண்டு காலம் ஓட்டு முத்திரை தூக்கி வீல் சேரில் உட்கார்ந்தன பூரா கணக்கு வந்துடும். இப்போ ஜமீன் உள்ள கணக்கு வந்தாலே அனைத்து மந்திரி எல்லாமே உள்ளே வந்துடுவியடா. அதுக்கு தான் குடிமையை பிடிக்காரு தெரியலையா? மரக்கா வதப்பாடு. புரியுதா? தமிழ்நாடு பூரா அப்படி தான் எழுதி கொடுத்துருக்கான். தெக்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. உனக்கு அந்த நோட்டீஸ் வரும். ஜமீன் கொல்லம் கொண்டான் கோட்டை. அதில் ஜமீன் ஒரு வயசான கிழவன் கிடக்கான். இன்னும் கிடக்கான். இவன் சொந்த வந்த முறை ராம்நாட்டில் இருக்குது, ராமேஸ்வரத்தில் இருக்குது, அடுத்தாவில் பாவனாசத்தில் எங்கே இருக்காங்க, எங்கள் சொக்காரங்க கமுதியில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். புரியுதா? இவனை தூக்கி கொண்டு போயிடுவான். அதனால் தாட்டியமாக உட்காந்துருக்கான். அவனை தூக்குவார். அவனை தூக்கியில் கணக்கு வெதப்பாடு மரக்கா எழுதி கொடுத்துரு கணக்கு அவனே கொடுப்பான். வாக்குமூலம் கொடுப்பான். கொடுக்குற குடுப்பில் துவைச்சி எடுத்து விடுவார். முக்கால் சத்தியம். ஏண்டா ஒரு பேப்பரை வச்சு பூமியை பாழாக்கிட்டாடா இருக்க அவன் டெல்லியில். அதுக்கு மேலே அவன் மொத்தத்தில் தமிழ் வார்த்தை தமிழ் உள்ள கணக்கு தான் தாய் இந்தியா நாடு முழுவதும் கணக்கு இருக்குது. அந்த தமிழ் வார்த்தையை அழிக்கணுமுங்க. பூமிக்குள்ளே எழுத்து அழிக்கணுங்க. டெல்லியில் உள்ளவனை இங்கேருந்தே தூக்குவார். இங்கேருந்தே தூக்கி தலைகீழே சேச்சு வேண்டிய தொங்க விட்டு அவனுக்கு அடி கொடுத்து அதை கொண்டு வருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. உலக நாடு பிரதமராக உட்காந்துருக்கான்ல பார்க்க விடுவார். பாடுறா அப்படின்னு. கடவுள்லாம் யாரும் தெரியணும்ல. அப்போ இந்த பிரதமரை தூக்குனாத்தான் நக்க முடியும். நச்சு நைய நெருங்க தட்டி எடுக்க முடியாமல் பூமியை அழிக்கிறதுக்கு 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லி போட்டு பூரா பூமியை பாழாக்கி பேப்பரை விட்டு பாழாக்குதான். இது எவ்வளோ பெரிய குற்றம். ஏற்கனவே கோர்ட்டில் வழக்காடுது. அப்படி இருந்து அந்த நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து எடுக்க முடியுதா? எடுக்க முடியாது. அதுதான் ஒரு கணக்கு போடுதார் ஐயா. போட்டவொடனே அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் அவனை தூக்கிட்டு வந்துடுவாங்க. தூக்குடா அவனை அந்த மந்திரி நிதி அமைச்சரை பூரா தூக்குடா. குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி இந்த ஒரே பாயிண்ட்டை வச்சு அவனை தூக்கிட்டு வரலையாங்க. பிற பாருங்கடா. முக்கால் சத்தியம் தூக்குவாரா. என் ஈஸ்வரன் தூக்குவாரா. முக்கால் சத்தியம்.